அப்புறமா வாடி. அப்புறமா வா. ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருக்கீங்க கூட்டியை பற்றி. நான் சொல்லிட்டேன், ஆனாலுமே அதை இன்னும் சொல்லுங்கன்றப்போ ஜஸ்ட் ஒரு போஸ்டோட விட்டுருவோன்னு பார்க்குறேன். எனக்கும் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை அதை அப்போது வந்துட்டு அதை பற்றி பேசுறதுக்கு. எனக்கு இப்போவும் தெரியல என்னால் எந்த அளவுக்கு பேச முடியும்னு தெரியல. பட் ஓகே, நான் பேச ட்ரை பண்ணுறேன். மின்னி பிறந்து ஒரு 3 months இருக்கும். ஏன்னா May 31 தான் மின்னி பிறந்தா. அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் மிட்ல தான் வந்துட்டு இந்த சேனல்லே ஆரம்பிச்சது. எதுவுமே அன்எக்ஸ்பெக்டடாக தான் ஆரம்பிச்ச சேனல் இது. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரெகுலராக நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கு, குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா, மின்னி என்ன பண்ணிட்டு இருக்கா, எல்லாமே நான் வந்துட்டு போட்டுக்கிட்டே தானே இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அந்த வீடியோலாமும் கூட நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஆக்சுவலி இந்த இடத்த கிராஸ் பண்ணுன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோக்கே ஐயோ இதை சொல்லணுமா, எப்படி சொல்லணும், யாருக்கும் ரொம்ப ஹர்ட்டும் ஆகக்கூடாது, எப்படி சொல்றது அப்படின்னு இதனாலதான் நான் ரொம்ப நாளா ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தேன். பொங்கல் வீடியோ எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. செகண்ட் பார்ட் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் வந்துட்டு ஹாப்பியா அது ஒரு நார்மல் டே. நானும் நல்லா ஃபுல்லா எடிட் பண்ணி எல்லாமே முடிச்சு கிட்டத்தட்ட ஷெடியூல் பண்ணி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு சடனா ஒரு 12:30 மணி போல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு கூட்டி வீட்டுல இருந்து, அவங்க வீட்டுல 2 பசங்க இருக்காங்க. அதுல வந்து பெரிய பையன் சூர்யான்னு சொல்லிட்டு, அவனுக்கும் வந்துட்டு ஆடுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவனும் வந்துட்டு ரொம்ப பாசமா இருப்பான். இப்ப என்னை விட ரொம்ப பாசமா இருப்பான்னு வச்சுக்கேன். நான் கூட வந்துட்டு சூன்ட்டு ஒரு அடி அடிச்சிருவேன். அவன் வந்துட்டு அப்படியே பொறுமையா எந்திரிங்கன்னு சூன்னு கூட விரட்ட மாட்டான். பொறுமையா அப்படி பாத்துக்கிற ஆளு அவன் வந்து பையனும். அவனுக்குமே வந்துட்டு போறப்ப வரப்பெல்லாம் பேசுவான், தெரியும்ல. அந்த பையன் வந்துட்டு ஒரு 12:30 மணி போல இருக்கும். வந்துட்டு மின்னி எங்க அப்படின்னு கேட்டான். மின்னி இங்கேதான்ப்பா இருந்துச்சு, இந்த இப்பதான் போச்சு அப்படின்னு சொன்னோம். அவன் ஒரு மாதிரி அன்யூஸ்வலா ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தான். நின்றுட்டு அப்படியே போயிட்டு அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். என்ன அழுகுறான் ஒண்ணுமே புரியல, எதுக்கு அழுகுறான். அப்புறமா வந்துட்டு திரும்பிட்டு இந்த மாதிரி கூட்டி போயிடுச்சு அப்படின்றான். ஏன்னா தெரியல, அது சடனா எனக்கு ஒண்ணுமே சொல்லல. என்ன போயிருச்சுன்னா அப்படின்னா, இது மாதிரி இது பஸ் 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 வந்து பஸ் இடிச்சிருச்சு அந்த மாதிரி ஏதோ சொன்னான் அந்த பையன். அது அப்புறம் வந்துட்டு ஒரு போட்டோவும் காட்டினான். அந்த போட்டோ நான் சரியா கூட பார்க்கல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் ஒண்ணுமே பேசல, நான் எதுவும் பேசல, நான் அழுகல, நான் அப்படியே நின்றுட்டே இருந்தேன். எங்க அம்மா உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூட்டி போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சடனா தெரியல இது ஏன் இப்படி நடந்துச்சு. எனக்கு எனக்கு அழுகையும் வரல. அப்படியே நின்றுட்டு இருந்தேன். நான் அழுகவே இல்லை, யார் முன்னாடியும் அழுகவே இல்லை. ஏன்னா தெரியல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆடுங்கள்லாம் வளர்க்குறப்பவே நாங்கள் நிறைய தடவை வளர்த்துருக்கோம், வளர்த்து வித்துருவோம். ஏன்னா ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் வித்துருவோம். ஏன்னா அது விற்கிறப்ப கஷ்டமா இருக்கு, அது ஏதாச்சும் இறந்து போகுது, காணா போயிடுது, இந்த மாதிரினா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதோட ரொம்ப அட்டாச் ஆகுறோம். அதனால வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வேண்டான்னு சொல்லி தான் ஆடுங்களே வளர்க்க வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்போ வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்டு இது கூட்டி வந்து ஃப்ரெண்டாகி இவ்வளவு நாள் போயிருப்போ, இடையில நிறைய நாள் வந்துட்டு கூட்டி வந்து திடீர்னு காணா போயிடுது. திடீர்னு எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாவது தூரமா போயிட்டு அந்த கோவிலுக்குள்ள கூட போயிருந்துச்சு. அன்னைக்கெல்லாமே கூட எனக்கு லிட்டரலி இது வந்துட்டு ஒரு 4-5 தடவை நடந்திருக்கு. திடீர்னு காணும், எங்க போனுச்சுன்னே தெரியல அப்படின்லாம் இருக்கும், நிறைய தடவை இருக்கும். அப்பெல்லாமே ஓகே, இது எதுவுமே நிரந்தரம் இல்லை, போயிரும். ஏன்னா
யாருக்குமே லைஃப் டைம் கிடையாதுல்ல. இப்ப நம்மளே எப்போ போவோம் என்னன்னுலாம் தெரியாதுல்ல. ஸோ இது எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நீ வந்துட்டு இதாயிரு அப்படின்னு சொல்லி தான் நான் எனக்கு நானே இது பண்ணிட்டு தான் இருப்பேன். இந்த சேனல் ஆரம்பிச்சு சும்மா விளையாட்டா ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இப்படி போறப்போ சப்போஸ் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன். எல்லாரும் கேட்பாங்களே எப்படி பதில் சொல்றது, என்ன பண்றது? ஏன்னா என் மைண்ட்ல என்ன இருக்கும்னா, எல்லா எல்லா உயிருக்குமே ஒரு ஒரு லைஃப் ஸ்பேன்ன்றது இருக்கு. எல்லாருமே நிரந்தரமா இங்க இருந்துட போறது இல்ல. எல்லாருமே ஒரு நாள் போக தான் போறோம். ஸோ இதை நான் வந்துட்டு எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்றேனோ இதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை நான் ரொம்ப அதனாலதான் பயந்துட்டே இருந்தேன். நீங்க ஆனா கூட்டி கூட இவ்ளோ அட்டாச் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. சடனா எங்க அம்மா அழுதுட்டே வந்துட்டு, "இதுக்கு தான் நான் ஆடே வேணான்னு சொன்னேன்." அது இதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கா நான் ஒண்ணுமே பேசல. இப்போ எனக்கு என்னன்னா, ஒண்ணு இப்ப நான் வந்துட்டு இவ்ளோ பாசமா வளர்த்த ஒரு 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 பெட்டு இந்த மாரி இறந்துருச்சு அப்படின்றப்போ, நான் வந்துட்டு அந்த நேரத்துல உடைஞ்சு அழுதுருந்துருக்கணும்ல. எனக்கு எனக்கு அழுகையே வரல. எனக்கு ஒரு மாரி மரத்து போன மாரி அப்படியே நின்னுட்டேன் எனக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்கள எப்படி மேனேஜ் பண்றது? எங்க வீட்ல உள்ளவங்க ஏன்னா இப்ப நான் அழுதனா எல்லாருமே அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்களே கமெண்ட் பண்றப்பலாம் நான் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நானும் போயிட்டு ஒரு சேட் ஸ்டிக்கர் போட்டு, ஐ மிஸ் ஸ்கூட்டி அந்த மாதிரிலாம் போட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்கள வந்துட்டு இன்னுமே ரொம்ப ரொம்ப டவுன் ஆக்கும். ஏன்னா நீங்க இவ்ளோ அட்டாச் ஆவீங்கன்றதே இது இது நெஜமா நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் நார்மலா ஃபர்ஸ்ட் மின்னிய வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆனது அந்த வெள்ளை பொண்ணு தான் ட்ரெண்ட் ஆனுச்சு. ஆனா கூட்டி கூட நீங்க இவ்வளவு அட்டாச் ஆயிருந்திருப்பீங்கன்றது வந்துட்டு எனக்கு சுத்தமா தெரியல. எனக்கு அது அன்னைக்கு என்னைய இது பண்றதுக்கு எனக்கு எனக்கு அந்த 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 நான் இருந்த டைம்க்கு நான் கண்டிப்பா வந்துட்டு அதை போய் பார்த்துருந்துருக்கணும். அதுக்கு வந்து ஒரு லாஸ்ட் ரெஸ்பெக்ட் நான் பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா நிறைய நாள் நான் நினைச்சிருந்திருக்கேன். ஒருவேளை கூட்டி திடீர்னு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா எவ்வளவோ ஆடு இருக்கு. வெள்ளை பொண்ணு இருக்கு, அறிவு இருக்கு, மின்னி இருக்கு, நிறைய ஆடுங்க இருக்கு. எல்லாமே ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா யாருமே கூட்டி கிடையாது. கண்டிப்பா வந்துட்டு யாருமே கூட்டி அளவுக்கு வந்துட்டு அந்த கூட்டியோட பிளேஸ யாருமே நிரப்ப முடியாது. ஏன்னா மின்னி இருக்கா, கூட்டி மாதிரியே தான் இருக்கா. ஆனாலும் அவ கூட்டி இல்லைல்ல. இவங்கெல்லாம் வந்துட்டு இது வேற. கூட்டி வந்துட்டு வேற தானே. அவ இவ்வளவு தூரம் நான் சொல்லியிருக்கேன். இதுலயே உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டி வந்துட்டு எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல். இப்ப நாளைக்கே வந்துட்டு வேற ஆட்டுக்கு எதுவும் ஆகுதுன்னா கூட நான் இதை இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நான் மேபி நான் சொல்லவே மாட்டேன். பட் கூட்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணணும், சரி ஓகே நம்மளோட இடத்துல வந்துட்டு கூட்டிய வந்துட்டு அதை அடக்கம் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு நான் நிறைய நாள் நினைச்சிருக்கேன். நான் என்ன பண்ண போறேன் கூட்டிக்கு அப்படின்னு நினைச்சதை விட எனக்கு ஏதாச்சும்னா கூட்டி வரும்ல, என்னை பார்க்க வரும்ல, அந்த மாலையெல்லாம் தின்னும்ல, இப்படிதான் நான் நிறைய நினைச்சிருந்திருக்கேன். அதனால எனக்கு அந்த டைம்ல அந்த டைம்ல வந்துட்டு ஐயோ இன்னைக்கு இன்னைக்கு போயிடாதா அந்தாண்ட, அடுத்த நாள் வந்துடாதா, இல்லைன்னா முத நாளுக்கு போயிட மாட்டோமா, இது தடுத்து நிறுத்தி இருந்திருக்கலாமே, இந்த மாதிரிதான் ஒண்ணு தோணிட்டே இருந்துச்சு. ஏன்னா முத நாள் நைட்டு ஜனவரி 20ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு கூட்டி வரா, கூட்டியும் மின்னியும் எங்க வீட்டுக்கு வாசலுக்கு. நான் 10 மணிக்கு கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அவங்க வீட்டுல கதவை சாத்தி விட்டுட்டு வர்றேன். கூட்டி இல்லைன்றதே வந்துட்டு எனக்கு இல்லைன்னே எனக்கு தோண மாட்டேங்குது. ஏன்னா எப்பவும் 24 ஹவர்ஸும் எங்க வீட்டுல இருக்கிற ஆளே கிடையாது இல்ல அவ. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவா. காலைல வருவா, இல்லைன்னா மதியத்துக்கு மேல கொஞ்ச நேரம் வருவா. அவ்வளவுதானே, அவ்வளவு கொஞ்ச நேரம் தானே இருப்பா. எப்பவும் கூட்டி இல்லைன்னா ஓகே அப்புறமா வருவா இப்படிதான் வந்துட்டு மைண்ட் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கும். அதனால இப்ப கூட வந்துட்டு கூட்டி இல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல முடியல. எனக்கு தெரியல. இதுல ரொம்ப நாள் வந்துட்டு நான் யார்கிட்டயுமே எதுவுமே இப்போ உங்ககிட்ட கமெண்ட்ஸ்ல எதுவும் சொல்லல அப்படின்னு கூட இல்ல. ஆனா வீட்லயுமே கூட யார்கிட்டயுமே இத பத்தி எதுவுமே பேசல, சுத்தமா பேசல நானு. அவங்க அது என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. கடைசியா வந்துட்டு அப்புறம் ஹரிஷ் வந்து கேட்டான், அதாச்சும் போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு. இல்ல நான் வரல, அவ்வளவுதான் நான் சொன்னேன். ஏன்னா ஏன்னா எனக்கு அதை எனக்கு அதை பார்க்க தைரியம் இல்லை. ஏன்னா கூட்டிக்கு வந்துட்டு உடம்புல வந்துட்டு முட்டு முட்டா குட்டி குட்டியா வெள்ளை வெள்ளையா அப்படி இப்படி இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அப்படி சொரிஞ்சா அப்படியே வெள்ளை வெள்ளையா வரும். நிறைய இருந்துச்சு அப்படியே முட்டு 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 முட்டா.
எனக்கு அது அது இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த ஃபோட்டோலாம் காமிச்சு, "இங்க பாருங்க இப்படிலாம் இருக்கு. இதுக்கு வந்து மருந்து குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, அந்த மாத்திரையெல்லாம் கரைச்சு போட்டு, அந்த இத சரி பண்ணேன் நானு. அப்படி அப்படி பார்த்துக்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, அப்படி பார்த்துக்கிட்ட ஒரு பெட்ட வந்துட்டு, அது என்ன ஒரு கோலத்துல இருக்கும்? அத அத போய் நான் எப்படி பார்ப்பேன்? ஏன்னா அத பார்த்தேன்னா, எனக்கு லைஃப் லாங் அந்த அந்த இது வந்துட்டு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும்ல. ஸோ நம்ம அத பார்க்கவே வேண்டாம். அப்படின்னு டிசைட் பண்ணி தான் நான் பார்க்கவே இல்ல. ஆக்சுவலி அது இப்பவும் அந்த கில்ட் இருக்கு. நம்ம வந்துட்டு அந்த கடைசி ரெஸ்பெக்ட் வந்துட்டு அத பண்ணலையே! நம்ம அத பண்ணியிருந்திருக்கணுமே! அப்படின்றது அது வந்து இப்பவும் இருக்கு. நான் ரொம்ப லேட்டா தான் ரொம்ப ரொம்ப ஒரு 1 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போனப்போ, அந்த அக்கா கிட்ட கேட்டேன், "என்னாச்சு? ஏன் இப்படி ஆச்சு சடனா?" அப்படின்னு கேட்டப்போ, "குட்டி வந்துட்டு ஓரமா தான் படுத்திருந்திருக்கா மண்ணுல தான். பஸ் வந்துட்டு ஓவர்டேக் பண்றேன்னு சொல்லி போய் இடிச்சுட்டேன். அங்க பார்த்தவங்க சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நெறைய பேர் இன்ஸ்டால டிஎம்லாமும் பண்ணியிருந்தீங்க. இந்த மாரி எங்க வீட்லயும் பெட்ஸ்லாம் இருந்துச்சுக்கா. இந்த மாரி எங்க வீட்லயும் ஆயிடுச்சு. அதுன்னு சொல்றப்போ, எனக்கு தெரியும்ல நெறைய பேர் வந்துட்டு ஓகே பரவால்லக்கா, நீங்க வந்துட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னு நெறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ்லயும் சரி, அ ம் அ டிஎம்லயும் சரி, நெறைய பேர் வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த லவ்வெல்லாம் வந்துட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு இதெல்லாம் நீங்க இவ்வளதும் நீங்க அட்டாச் ஆயிருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் புரியுதுன்றது கூட வந்துட்டு எனக்கு தெரியல. எனக்கு எப்படி எனக்கு அத எப்படி எடுத்துக்கிறதுன்னே எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு புரியிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனா நீங்க திரும்ப திரும்ப வந்துட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கிறப்போ, சொல்லுங்க சொல்லுங்கன்றப்போ, இவ்ளோ ஒரு ஹார்டான விஷயத்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இந்த இந்த வீடியோ இந்த குட்டி ஃபேமிலில பாருங்க. ஒரு 99% வந்து எல்லாமே வந்து ஒரு ஃபன்னா தான் இருக்கும். ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பவே வந்துட்டு பிளாங்க்கா ஸ்டார்ட் பண்ண சேனல். எல்லாரும் நெறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க. டிப்ரஷன்ல இருந்தேன். நான் இத பார்த்தா எனக்கு ஹேப்பியா இருக்கு. இந்த மாரி இப்ப ரீசென்ட்டா ஒருத்தவங்க கூட வந்துட்டு இந்த தீவனம் குடுக்குறேன்ட்டு ஸ்பான்சர்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் அதே தான் சொன்னாங்க. அவங்க கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு 3 மாசமா என்ன ட்ராக் பண்றாங்க. "அபி நீங்க சொல்லுங்க. நான் குட்டி ஃபேமிலிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா" ஓகே சில பேர் வந்துட்டு ஒரு 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 பார்த்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து பேசுறாங்க. இதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். அப்படி நம்ம வந்துட்டு அவங்கள அப்படியே விட்டுருவோம். இதெல்லாம் சும்மா ஒரு வாட்டி சரி 2 வாட்டி சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா ஒரு 10 நாளுக்கு ஒரு வாட்டி, 20 நாளைக்கு ஒரு வாட்டின்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றாங்க. "அபி சொல்லுங்க, சொல்லுங்கன்னு." அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன் அவங்க கிட்ட, "என்ன எதுக்காக நீங்க வந்துட்டு இவ்ளோ வந்துட்டு இவ இவங்களுக்கு பண்ணணும்னு நீங்க எதுக்கு நினைக்கிறீங்கன்னு?" கேட்டா, "இல்ல நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். எனக்கு வந்துட்டு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகம். எனக்கு ரொம்ப ஒரு மாரி இருக்கும். ஆனா இங்க இந்த கூட்டி ஃபேமிலிய பார்க்குறப்ப எனக்கு வந்துட்டு அவ்ளோ ஸ்ட்ரெஸ் பஸ்டரா ஒரு எல்லாத்தையும் மறந்து சிரிக்கிற மாரி இருக்கு. அதனால தான் அப்படின்னு சொல்றப்போ, ஓகே இது வந்துட்டு என்ன தாண்டி எல்லாத்தையும் தாண்டி என்னோட லிமிட்ட தாண்டி இது வந்து நெறைய பேருக்கு வந்துட்டு இது நெறைய பேருக்கும் கூட அவசியம் இல்ல. ஒருத்தர் 2 பேர் இந்த மாரி சொன்னா கூட இதே தான் எனக்கு. நீங்க வந்துட்டு திரும்ப ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்லாம் நான் அத கண்டிப்பா நிஜமா நான் சொல்லல. இது வந்துட்டு ஒருத்தர் 2 பேர் இந்த மாரி நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். ஆனா வந்துட்டு சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்பலாம், எனக்கு ஓகே. ஏன்னா நானே ஒரு டிப்ரஷன் டூட். நான் வந்துட்டு நானே என்னோடத மறக்கிறதுக்கு தான் நான் வீடியோ போடுறேன். அத பார்த்து நீங்க வந்து உங்களோட டிப்ரஷன் போகுதுன்றப்போ, எனக்கு வந்து சம்திங் கிரேட்ஃபுல் டூ காட் தான். அம் தெரியல. பட் ரொம்ப நீங்க பண்ற ஒரு சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ். இது வந்துட்டு நான் எப்படி திரும்ப குடுக்க போறேன்னு தெரியல. பட் உங்களுக்கு வந்துட்டு ஒன்லி ஃபன் கன்டென்ட் மட்டுமே குடுக்கணும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோவுமே அதுக்காக தான். இது வந்துட்டு சேடா ஆயிடக்கூடாது. சேடாலாம் நீங்க ஃபீல் பண்ணிறக்கூடாது. ஆனாலும் இத நான் சொல்லணும். சொல்லியே ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லா வந்துட்டு அந்த குட் மெமரீஸ் மட்டும் வச்சுட்டு லாஸ்ட்டா இத சொல்றேன். எனக்கு கூட்டி எப்பவுமே ஸ்பெஷல் தான். எப்பவுமே இன்னும் எத்தன ஆடு வந்தாலுமே கூட்டி தான் எனக்கு ஸ்பெஷல். கூட்டி தான் ஃபர்ஸ்ட்டு. பட் ஓகே. இப்ப அவ வந்துட்டு அ ஒரு நல்ல இடத்துல நிம்மதியா இருப்பான்னு நம்ம வந்துட்டு நான் நெனைக்கிறேன். ஓகே. உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் மறுபடியும் சொல்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இல்லன்னா, நீங்க இவ்ளோ நாள் இவ்ளோ கேட்கறதுனால தான் இந்த வீடியோ வருது. இன்னும் ஓகே இன்னும் என்ன பண்ணலாம்? இன்னும் பெட்டரா என்ன பண்ணலான்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். தேங்க் யூ.